शांति शांति शांति। ओम शांति शांति शांति। எட்டாம் இடத்துல இருந்து நகரார். அதுதான் மெயின். அஷ்டமத்து சனி விலகி 9ஆம் இடத்துக்கு போகின்றார். கடகராசி அன்பர்களுக்கு வயிற்றில் பால் வார்த்தது மாதிரியான ஒரு செய்தி. சனியினுடைய அந்த காரக்க பிறகு ஆதிபத்திய விஷயங்கள் நிறைய தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு சனி பெரிய ஒரு வில்லன் மாதிரியே சித்தரிக்கப்படுகின்றார். அது சரியில்லை. தொழில்ல நிறைய சோதனைகள் இருந்தது, கடன் தலைக்கு மேல இருந்தது, உறவுகள்ல சிக்கல் இருந்தது, நோய்கள் இருந்தது, அத்தனையிலிருந்து விடுதலை. முதல்ல இருந்ததுக்கும் இப்போக்கும் ரொம்ப கான்பிடென்டா இந்த சனி முடியும் பொழுது மிக 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 ஆரோக்கியத்துடனும் அதே போன்று அதாவது ஒரு பாசிட்டிவான வைப்போடவும் தான் நம்ம இருக்க போகின்றோம். சரி, திருமண உறவுன்னா தாராளமா திருமணம் நடக்கும். இப்ப குரு இங்க 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு, பிறகு 12ல இருந்து பிறகு 6ல பார்ப்பாரு, அப்போ 6ஆம் இடத்தை பார்ப்பார், பிறகு லக்னத்துக்கே வந்துடாருங்கும் போது இந்த 3 வருஷத்துல எத்தனையோ தாமதமான திருமணங்கள் அத்தனையும் நடந்தேறும். குழந்தை பாக்கியம் இப்பொழுதே இருக்கு, நல்ல குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பூரண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய, அதாவது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய மாபெரும் பெயர்ச்சியாகிய சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். சனி பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்கிறது கடக ராசி அன்பர்களுக்கு. ஏனென்றால் வாழ்க்கை துணை, நட்பு, பிறகு செல்வாக்கு இவைகளுக்கு காரணமாகிய 7ஆம் வீட்டினுடைய பிறகு ஆயுள் மற்றும் அதிருஷ்டம் துரதிருஷ்டம், பிறகு திடீர் நிகழ்வு இவைகளுக்கு காரணமாகிய 8ஆம் வீட்டுக்கு உண்டான சனி. அப்ப 7ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் உண்டான ஆதிபத்திய காரகன் ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் காரகனாகிய சனி நகருகிறார். 8ஆம் இடத்துல இருந்து நகரார். அதுதான் மெயின். அஷ்டமத்து சனி விலகி 9ஆம் இடத்துக்கு போகின்றார். கடகராசி அன்பர்களுக்கு வயிற்றில் பால் வார்த்தது மாதிரியான ஒரு செய்தி இது. சனியாகப்பட்டவர் கடக ராசியில் 29/3/2025 முதல் 24 பிப்ரவரி 2028 வரைக்கும் 1063 நாட்கள் இருக்கின்றார். சரி, இந்த சனியினுடைய நகர்வு நமக்கு எந்த மாதிரியான பலன்களை 3 வருஷத்துக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதற்கு முன்பு சனியை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க வேண்டியது. ஆனால் அந்த அறிமுகத்தை மேஷ ராசியிலே நான் கொடுத்துட்டேன். அது 14 நிமிஷங்களுக்கு. ஏன்னா சனியினுடைய அந்த காரக்க பிறகு ஆதிபத்திய விஷயங்கள் நிறைய தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு சனி பெரிய ஒரு வில்லன் மாதிரியே சித்தரிக்கப்படுகின்றார். அது சரியில்லை. சனியை விடுத்து இந்த 9 கிரகங்களிலும் நீங்க சனியை மட்டும் விளக்கிட்டு பாருங்க, நிறைய விஷயம் லேக் ஆயிடும். வாழ்நாளில் 30 வருஷங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுபவர் சனி. சனியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நேக்காக அவருடைய அந்த நெளிவு சொலுவுகளோட நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிடலாம். இதற்குத்தான் அந்த அறிமுகம் என்பது மேஷராசியிலும் இருக்கிறது. அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடகராசி அன்பர்கள் மெயினா கேட்க வேண்டியது, அதை கேட்டுட்டு இதை நீங்க கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வருகின்ற 3 வருஷமும் எப்படி வரப்பிரசாதமாக அமைகிறது அப்படிங்கிறது புரியும். இந்த வீடியோல
சனியினுடைய அந்த பார்வையில் வந்து இந்த 3 வருஷங்கள் எப்படி இருக்க போறது? அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான முழு பலன்கள்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. அது வந்து ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன். இந்த பலன் வந்து 3 வருஷத்துக்கு வந்து சனியினுடைய அந்த திசையிலிருந்து, அதாவது அந்த நோக்கிலிருந்து, அதாவது ஃப்ரம் த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் சனி, ஃப்ரம் த ஆஸ்பெக்ட் ஆஃப் சனி, சனியினுடைய அந்த பார்வையிலிருந்து நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும்? சனி என்கின்ற அந்த 7க்கும் 8க்கும் உண்டானவனுடைய நகர்வுனால மற்ற கிரகங்களுடைய நகர்வுகளையும் வைத்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இத்தனை தடவை சொல்லணுமா சுவாமிஜி அப்படின்னாக்கா, அந்த டைரக்ஷன்ஸ், இதை நம்ம எப்படி பிரயாணிக்க போகின்றோம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பிரயாணிக்க போகின்றோம், அதை வந்து நான் சொல்லிட்டேன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓஹோ ரைட், அப்போ ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோவுக்கும் நமக்கு வந்து என்ன லிங்க் இருக்கிறதுன்னு புரிஞ்சிடும். சரியா? ரைட். அதாவது நமக்கு சினிமால இருந்து பாகம் 1 பாகம் 2 அப்படின்லாம் வந்து எடுக்கிறார்கள். பாகம் 1 வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க, பாகம் 2 இப்ப வந்து எடுப்பாங்க. மனுஷனுடைய மூளைக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி உண்டு. அதனால இந்த 2025ல சொன்னது அது வந்து 1 வருஷத்துக்கு, இது வந்து 3 வருஷத்துக்கு. இந்த 3 வருஷத்துக்கு சொல்லும் பொழுது 1 வருஷத்துக்கு சொன்ன அந்த பலன்கூட சேர்த்து அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகளுக்கும் சேர்த்துதான் வரும் இது. ஆமா, அதனால ஆனால் பெரும்பாலும் சனியினுடைய அந்த அமைப்புகளை வச்சு நம்ம பார்க்க போகின்றோம். சரி, இப்போ வந்து நம்ம எப்பவுமே பார்க்கிற மாதிரி சனியினுடைய பலனை பார்ப்போம். எப்படி? 5 தலைப்புகளை பார்ப்போம். நான் எப்படி இருப்பேன், என்னுடைய உடலும் மனமும், என்னுடைய சமுதாயத்துல என்னுடைய நிலையும் எப்படி இருப்பேன், பிறகு என்னுடைய உறவுகளுடன் நான், உறவுகள் என்னுடன், 3வது தொழிலில் நான், இதுதான் ரொம்ப முக்கியம். அதுல இருந்து தான் நம்ம முதல்ல ஆரம்பிப்போம், தொழில இருந்து ஆரம்பிப்போம். சரியா? தொழிலில் நான், பிறகு படிப்பு நிமித்தம் விட்ட மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், கடைசியில சொத்துகள், பிறகு கொடுக்கல் வாங்கல், லாபமா நஷ்டமா, கடைசியில 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்க போறேன், வளர்ந்து இருக்க போறேன்னா, தேஞ்சு இருக்க போறேன்னா, இப்படியே இருக்க போறேன்னா, இதை வந்து பார்க்க போகின்றோம். ரைட்டா? சரி, முதல்ல கடக ராசியில வந்து நமக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது புனர்வசு என்கின்ற புனர்பூசம், புஷ்யம் என்கின்ற சனியினுடைய நட்சத்திரம். அதனாலதான் கடகத்துக்கும் சனிக்கும் வந்து அது என்ன சொல்லுவாங்க இல்லையா, உறவு, விடாக்கண்டன் கொடாக்கண்டன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு உறவு. நம்மளால விடவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. அது வந்து 8க்குண்டானவனுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசியில இருக்குது. அதனால சில விஷயங்கள்லாம் உறவுகள்லயே சிக்கலாதான் சம்டைம்ஸ். புஷ்ய நட்சத்திரம். பிறகு என்ன, கடைசியில ஆயுள்ய நட்சத்திரம், புதனுடைய ஒரு நட்சத்திரம். புதனும் உங்களுக்கு எதிரி, சந்திரனுக்கும் புதனும் ஆகாது இல்லையா? அதனால புதனும் உங்களுக்கு எதிரி. ஏன்னா அவர் 12க்கு உண்டானவன். அப்படிங்கும் போது அந்த 2 நட்சத்திரத்திலையும் அவர் வந்து ஏறுகிறார். எப்படிப்பட்ட பலன்கள் வரும், நம்ம என்ன ஆக போறோம் அப்படிங்கறத பாக்குறோம். முதல்ல வந்து சனி உங்களுடைய 9ஆம் இடத்துல வந்து 1063 நாட்கள் இருக்கிறார். அதுல அதாவது முன்னுக்கும் பின்னுக்குமாக போயிட்டு வந்துகிட்டே இருக்கார். நேர்கதியாக 649 நாட்கள், வக்கரகதியாக 414 நாட்கள் இருக்கிறார். அது ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் என்ன அப்படிங்கிறத அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோல கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடுங்க. அதை பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்போ வந்து பலன்களை ஆரம்பிச்சுடுவோம். பிசினஸ்ல நான், அப்ப சனி வந்து இப்போ உட்கார்ந்து இருக்கிறது பூர்வ பாத்ரபதம் 8ஆம் இடத்துல, அதே நட்சத்திரத்துல போறார். அதாவது 6க்கும் 9க்கும் உண்டான நட்சத்திரத்துல போறார். அவர் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறார் மே மாசம் வரைக்கும். அவர் 12ஆம் இடத்துக்கு போயிறார். அப்படின்னா சுருக்கமா என்ன, தொழில்ல நிறைய சோதனைகள் இருந்தது, கடன் வந்து தலைக்கு மேல இருந்தது, உறவுகள்ல சிக்கல் இருந்தது, நோய்கள் இருந்தது, அத்தனையிலிருந்து விடுதலை. தொழில்ல முதல்ல வந்து 6ஆம் இடத்து அதிபதி வந்து 12ஆம் இடத்துல உட்காந்து 6ஆம் இடத்தை பார்க்க போறாரு. 2025ஆம் ஆண்டு மே மாதத்துல இருந்து 26 மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு தொழில இந்த கடன்கள் விஷயத்துக்கு அத்தனைக்கும் ஒரு உபாயம் வந்து நீங்கள் அதுல இருந்து விடுதலை அடைவீங்க. அது சொந்த தொழிலாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களாக இருக்கலாம், ஒரு பார்ட்னராக இருக்கலாம். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாகவே கடனாக இருந்தாலும் சரி, அது தனியார்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு கடனில் இருந்து விடுதலை. அஷ்டமத்து சனியிலிருந்து வெளியில வரும் பொழுது குருவனுடைய அந்த ஒரு லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு போகும்போது அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு கேந்திரமாகவும், பிறகு வந்து தன்னுடைய இன்னொரு இடமாகிய 6ஆம் இடத்துக்கும் கேந்திரமாகவும் வந்து அமைகிறார். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு குருவின் மூலமாக நன்மையே உண்டு. ஆனா கடன் நீங்கும், புதிய புதிய தொடர்புகள், அதாவது வெளிநாட்டு தொடர்புகள், நட்புகள், பிசினஸ் ரீதியான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாமே நல்லா வரும். லாபம் வருமா சுவாமிஜினாக்கா, முதல்ல வாய்ப்புகள் வரட்டும்,
பிறகு ஜாபுக்கு வந்து நம்ம போறது, இந்த அதே மாதிரி சொந்த தொழில் எல்லாமே வந்து நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த சனியினுடைய விடுதலை, அதாவது வந்து 9ஆம் இடத்துக்கு நகர்றதுங்கிறது பெரிய சந்தோஷம். அதாவது ரிலீஃப், நல்ல புதிய வேலை கிடைச்சிரும். ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி இந்த வேலை வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். ஆனால் முதல் பிரயோஜனம் ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சிரும். ஆறுக்கு உண்டான ஒரு நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட 2026 மே வரைக்கும் இருக்கிறார். அது வரைக்குமே தொழில் இருந்த அத்தனை கஷ்டங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை வந்துடும். அதுக்கப்புறம் ஜென்ரலா முதல்ல சொல்லிட்டு அப்புறம் பர்டிகுலர் சொன்னேன். அடுத்து 2026 மேல இருந்து 2027 மே வரைக்கும் சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போறார். 7க்கும் 8க்கும் உண்டானவனுடைய நட்சத்திரம். அந்த நேரத்துல குரு உங்களுடைய லக்னத்துக்கே வந்துடுவார். பாருங்க எப்படி அப்படியே சேஃப் கார்டு பண்றது பாருங்க. குரு சனியை பார்ப்பார், ரைட்டா? அதற்கு முன்பு குரு 12ல உட்கார்ந்து நேரடியாக 6ஆம் இடத்தையும் பிறகு 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்த்தார். இதுதான் அந்த கர்ம பலன். அதனால கடக ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியின் நிமித்தமாக அதற்கு பிறகு வரக்கூடிய அத்தனை பயிற்சிகளும் நல்ல ஒரு பாசிட்டிவான பயிற்சிகள். ராகு கேத்து பயிற்சிகள்ல மட்டும் கொஞ்சம் டிராபேக் இருந்தாலும் அதுவும் குருவனுடைய பார்வையினால, ஏன்னா குரு 12ஆம் இடத்துக்கு போவாரா, ராகு 8ஆம் இடத்துக்கு வருவார். கரெக்டா குரு அங்க பார்வை கிடைக்கும். அதனால இன்னும் வந்து இரட்டிப்பு கான்டாக்ட்ஸ் நமக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் தான் காத்திருக்கின்றன. கவலைப்பட வேண்டாம். சரி, அதே போன்ற கடைசி வருடம், அதாவது 2027 மேல இருந்து 2028 ஆரம்பம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் 12க்கு உண்டானவனோட இருக்கிறார். அப்போ இங்க குரு இருப்பார், உச்சமாகத்தான் இருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்தது சிம்மத்துக்கு தான் போறார். அப்படிங்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு 3 வருஷமும் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இருக்கக்கூடிய அந்த ஒரு டைட்னஸ், கழுத்தை பிடிச்ச மாதிரி இருந்ததெல்லாம் ரிலாக்ஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ஜின் நல்லா வேகமா ஓடி அதுக்கப்புறம் நிறைய கான்டாக்ட்ஸ். ஆக இந்த சனியினுடைய மொத்த பலன் என்ன கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னாக்கா, இந்த 3 வருஷம் முடியும் பொழுது நான் வந்து பிசினஸ்ல செட்டில் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த பயிற்சியும் நல்ல பயிற்சி தான். கடந்த 6 வருஷங்கள்ல நடக்காத விஷயங்கள் அத்தனையுமே நல்லபடியா நடக்கும். அதனால பிசினஸ், ஜாப் எதுவாக இருந்தாலும் அவர்கள் வந்து எந்த செக்டர்ல இருந்தாலும் நல்ல அமைப்பு. சரி, இப்ப தனித்தனி செக்டருக்கு வந்துருவோம். முதல்ல குருவனுடைய இதுல இருக்கனால மேக்சிமம் என்னன்னு கேட்டா, ஒர்க் பிரைவேட் செக்டர்ல இருந்த அத்தனை பேருக்குமே வேலை மாற்றம் கிடைக்கும். அது ஐடியாக இருக்கலாம், அல்லது வேற என்ன, அது மால் வேலையாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு வந்து செமி கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நல்ல சம்பளத்துக்கு கிடைச்சி ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. வேணுமென்றால் மாறிக்கொள்ளலாம். கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இடமாற்றமும், ஆனால் ப்ரமோஷனோட கூடிய ஒரு இடமாற்றம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளலாம். 12ஆம் இடத்துக்கு போகிறார். 6க்கு உண்டானவன் வந்து 11ல இருந்து 12க்கு போகிறார். மிதுனத்துக்கு தான் போறார். அங்க என்ன தெரியுமா, மிருகசிர, ஆர்திரா, புனர்வசு, இந்த 3 நட்சத்திரங்கள் தான். அதுவுமே நல்ல நட்சத்திரங்கள். அதனால நல்ல கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், பிறகு வந்து போதகர்கள், மத போதகர்கள், மதத்தை வந்து சார்ந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்களுக்கு அத்தனை பேருக்குமே அது ஒரு லாபத்தை கொடுக்கும். அடுத்தது பெரிய பெரிய நிறுவனங்களை வைத்து நடத்துபவர்கள், அது வந்து கல்வி ஸ்தாபனமாக இருக்கலாம். கடகராசி வந்து மேக்சிமம் வந்து கல்வி ஸ்தாபனம் இருக்கும். இல்லைன்னா வந்து நம்மளுடைய உணவு சார்ந்த சமாச்சாரமா இருக்கும். அதுல வந்து பெரிய பெரிய ஒரு ஸ்தாபனங்கள் வைத்திருப்பார்கள். எல்லாருக்குமே நல்ல ஒரு அமைப்பு. இருக்கக்கூடிய கடனை வந்து ஓரளவு டீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். இதுல கேதுவனுடைய கொஞ்சம் அந்த ஒரு டிராபேக் என்னன்னா, அவர் வந்து 2ஆம் இடத்துக்கு வருவார் இல்லையா, அதுக்கப்புறம் லக்னத்துக்கு வருவார். அப்ப அந்த 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் வந்து நமக்கு என்ன ஆகும்னு கேட்டா, பண வரவை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும். இந்த பெரிய பெரிய நிறுவனத்துக்காரர்களுக்கு சொல்றேன், அவர்கள் வந்து பணத்தை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒருத்தரை நியமனம் பண்ணிடணும். தான் வந்து டீல் பண்ணக்கூடாது. இந்த கடக ராசிக்காரர்கள் 2025 மேல இருந்து சனி பெயர்ச்சி ஆகிற வரைக்கும், அடுத்த சனி வந்து 2028ல போற வரைக்கும் வந்து நம்ம பண விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். பண விஷயத்துல வந்து அதுவும் ஃபாரின் ஃபண்டு, வெளிநாட்டு ஃபண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். கேத்து 2ஆம் இடம், பிறகு லக்னத்துக்கு வரார். ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால ஏமாற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு, ஏமாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு.
அடுத்தது செமி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள், அது வந்து ஆயுள் காப்பீடு எல்ஐசில இருக்கலாம், அல்லது வேற என்ன, அதாவது கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். அவர்களுக்கு வந்து 3வது வருஷம் அந்த ரேவதியில வந்து சனி போகக்கூடிய 2027ஆம் ஆண்டு கொஞ்சம் சோதனையான வருஷம்னு சொல்லுவேன். என்ன சுவாமிஜி நெகட்டிவா இருக்கிறது அப்படின்னா, சோதனையான வருஷம்னாக்க உங்களுடைய வேலையில நீங்க அமைதியா இருங்க, வேற யாரோட இதுலையும் தலையிடாதீங்க, அதுதான் வில்லங்கத்தை வளர்த்துரும். சரி, வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள், இந்த அஷ்டமத்து சனி பாக்கியத்துக்கு போனோடனே அது மீனத்துக்கு தான் போகிறது. ஆக்சுவலி சனி வந்து மீனத்துக்கு போனா எர்த்குவேக் வரும், இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு அசௌகரியம் குறையும் அப்படின்னு தான் வந்து ஒரு ஜெனரல் பலன். ஆனா வந்து இங்கே கடகராசிக்காரர்களுக்கு, கடல் கடந்து இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பாக்கியமும், அவர்களுக்கு வெளிநாட்டுல வந்து வேலை கிடைக்காம ஐயோ ஊருக்கு போயிடுமோ அப்படிங்கிறவர்களுக்கு வெளிநாட்டுல ஸ்திரமாயிடுவோம், நமக்கு வந்து இடம் கிடைச்சிரும், கிரீன் கார்டு கிடைச்சிரும், வெளிநாட்டுல வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு வந்து ஜாப்ல வந்து இருந்த அத்தனை பிரச்சனைகளும் குறைஞ்சிடும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய புதுசா ஜாப் ஆரம்பிக்கணும் சார், எனக்கு வந்து புதிய ஒர்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா முதல் 3 மாசம் விட்டுடுவோம். ரைட்டா? அதாவது வந்து ஏப்ரல் மே ஜூனை விட்டுட்டு ராகு கேத்தெல்லாம் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வேலையை வந்து ஆரம்பிக்கலாம். அதனால உங்களுடைய தொழில் சார்ந்த அதே போன்ற வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நன்மை தான். இப்ப இருந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சிரும். அடுத்தது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, இறுக்கம் தளர்ந்து, அதாவது ஒளிஞ்சுக்கிட்டு முகத்தை வந்து வெளியில காமிக்க வேண்டாம்னு சொல்லி நாமளே மறைச்சுக்கிட்டு இருந்தது போய் கொஞ்சம் தைரியமாக எல்லாரோடையும் வந்து சோசியலைஸ் ஆகிறதுக்கு உண்டான நேரம் இது. கொஞ்சம் கான்ஃபிடென்ட், ஆரோக்கியத்துல மெயினா வந்து உடல் ஆரோக்கியம், அதுல வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். எதுவோ வந்து தவறா நினைச்சுக்கிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்ப சரியாயிடும். ஏன்னா 6க்கு உண்டானவனுடைய அந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்தார், ஒரு 11ல இருக்கிறார். அப்படிங்கும் போது சனி அஷ்டமத்து சனி இருந்து வெளியில வந்த உடனே வியாதிகள் வந்து விடுவிறுன்னு நீங்க வந்து டக் டக் டக்குன்னு குணமாயிடும். ஏதோ ஒரு வருஷமா தப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தது ஒரே வாரத்துல அந்த ட்ரீட்மெண்ட் சரியாகி வெளியில வந்துருவீங்க. மேக்சிமம் வந்து யூரினரி சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் இதுல இருந்து நம்ம வெளியில வந்துரும். அப்போ மனதளவிலும் உடல் அளவிலும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம். புதனுக்கு வரும்போது கொஞ்சம் நம்ம, அதாவது லாபங்களை வந்து கொஞ்சம் வந்து நம்ம அதிகமான மார்ஜின் வைக்காம கம்மியா வச்சுக்கிட்டு ப்ரெஷரை கம்மியா மெயின்டைன் பண்ணிட்டாவே போறோம். நம்ம வந்து முதல்ல இருந்ததுக்கும் இப்போக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இந்த சனி முடியும் பொழுது மிக 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 ஆரோக்கியத்துடனும் அதே போன்று, அதாவது ஒரு பாசிட்டிவான வைப்போடையும் தான் நம்ம இருக்க போகின்றோம். நடுவுல 2026 மேல இருந்து 2027 மே வரைக்கும் உத்தரபாத்திரபதத்துல இருப்பார், அதாவது சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருப்பார். அப்போ வந்து கொஞ்சம் வந்து செலவுகளை கொஞ்சம் நம்ம மட்டுப்படுத்தணும். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பணத்தை வந்து நீங்க டீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். என்னது இப்படி எல்லாம் திடான்னு சொன்னா நான் எப்படி நடத்துறது அப்படின்னாக்கா, அதுதான் விஷயம். நம்ம கையில இருந்தா ஓட்ட கையா போயிடுவோம். அதனால நம்ம கௌரவமா வீட்டுல நல்லா கௌரவமும், வெளிநாட்டுலயும் சரி வெளியில சொசைட்டில நண்பர்கள் மத்தியிலயும் நல்ல கௌரவமும் மேலவங்க இருக்க போகிறோம். அது போதுமே, நிம்மதி கூட போறது. ரைட்டா? ஏனென்றால் சனி வந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும்போது எதிரிகள்கிட்ட இருந்த பயமெல்லாம் விலகிடும். பிறகு வந்து 3ஆம் இடத்தை பார்க்கும்போது பராக்கிரமும் உற்சாகமும் மேல ஓங்கி வரும். கேத்து 2ஆம் இடத்துல இருக்கிறத சில விஷயங்களை நம்ம ஏமாந்துருவோம். நண்பர்கள் விஷயத்துலையும் சரி வீட்லயும் சரி அது கொஞ்சம் ஏமாந்துருவோம். கணவன் மனைவிக்குள்ள உறவுகள்ல கொஞ்சம் சர்க்கிள்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டியதை சரி செய்து கொள்ளலாம். ரைட்டா? அடுத்தது உறவுகள், மெயினா தந்தையுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். தந்தையினுடைய அந்த வேலை செய்பவர்கள், தந்தை அப்பாவுடைய தொழிலை நான் அப்படியே ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். உங்களுக்கு வேலையை விட்டுட்டு நான் போயிடலாமா, நமக்குன்னு தனியா சொந்த தொழில் எடுத்துக்கலாமா அப்படின்னு தான் தோணும். கடகராசிக்காரர்களுக்கு வேண்டாம், இதே தொழில நீங்க நல்லா வந்துருவீங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. பிறகு வந்து தாயினுடைய ஆரோக்கியம் வந்து மேலும், அது எப்படின்னாக்கா, சனி ஆக்சுவலி 7க்கு உண்டானவன் ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் உட்கார்ந்து அந்த 6ஆம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து ரோஹிணி இருக்கிறார். ரோஹிணி என்பது என்ன? தாய்க்கு உண்டான நட்சத்திரம். அங்கு குரு இருக்கிறார். அப்படிங்கும்போது தாயருடைய விஷயங்கள் குணம் கிடைக்கும். நிறைய சூக்ஷ்மங்கள் இருக்கு.
சரி, சகோதரர்களோட எப்படி இருக்கும் அப்படின்னா, மூத்த சகோதரர்களுடையும் இளைய சகோதரர்களுடையும் அளவுடன் மெயின்டைன் பண்றது நல்லது. ஏன்னா 2 பேரையும் சனி பார்க்கிறார். கொஞ்சம் லாபத்தை கொஞ்சம் அவர்கள் ஹெல்ப் பண்ணினாலும் அவர்களுக்கு நம்ம அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா கொஞ்சம் ஏமாற்றங்கள் மிஞ்சும். கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் வந்து கணவன் மனைவி உறவுல முதல்ல இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும். கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் உடல் நலம் இல்லாம இருந்தா தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் அளவுல நல்ல சந்தோஷம் வந்துடும், அதாவது ஒரு நல்ல ஆரோக்கியம் வந்துடும். மனதளவுல கொஞ்சம் கசப்பு உணர்வுகள், இந்த கேத்து ராகுனால நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அவளை பண்ணின அந்த மனைவி வந்து அப்படி இல்லை, கணவன் அப்படி இல்லைன்னு அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியான வருத்தங்களும் அது குழப்பங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது கேத்து 2ஆம் இடத்துல வர்றதுனால, ராகு வந்து லக்னத்துல வர்றதுனால, கேத்து 8க்கும் 7க்குமாக போறதுனால சனிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா சனி வந்து அந்த நிலைமையை கொஞ்சம் சரிப்படுத்துறார். சரி, திருமண உறவுன்னா தாராளமா திருமணம் நடக்கும். இப்ப குரு வந்து இங்க 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு, பிறகு 12ல இருந்து பிறகு 6ல பார்ப்பார், அப்போ 6ஆம் இடத்தை பார்ப்பார், பிறகு லக்னத்துக்கே வந்துடாருங்க போது இந்த 3 வருஷத்துல எத்தனையோ தாமதமான திருமணங்கள் அத்தனையும் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இப்பொழுதே இருக்கு, நல்ல குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. புதிதாக, அதாவது இப்ப இந்த காலகட்டம், இந்த வர மே இந்த வருஷத்து எண்டுக்குள்ளேயே வந்து ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை துணையாக லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ், அது வந்து உள்ளூர்ல மே மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா வெளியூர்ல, அப்படிங்கும்போது வெளிநாட்டிலேயே திருமணம் அமையக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்காரர்கள் நல்ல உண்டு. நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதற்கு உண்டான காலம் உண்டு. நட்புகள்ல எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நட்புகள்ல குறைஞ்சிரும். அதனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சினால எல்லா உறவுகளுடையும் ஓரளவு சுமூகம் தான். பெற்றோர் சகோதரர்களிட கொஞ்சம் பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். சகோதரிகளுடன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். நட்பு ஸ்தானம் தான், உங்களாலையும் உதவி பண்ண முடிஞ்சா பண்ணலாம். அடுத்தது மாணவர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல இருந்து அத்தனை தடையும் வந்து ஒழிஞ்சிடும். படிப்பு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே ஒழிஞ்சிடும். அதாவது சனி வந்து இது வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லை, இனிமேல் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சோம்பலை நீக்கிருவீங்க நீங்க. 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இருக்கக்கூடிய படிப்புல தெளிவு கிடைக்கும். அவர் வந்து 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்ததுனால ஒரு மாதிரியான மந்தத்தன்மையும் ஒரு மாதிரியான ஒரு சோம்பல் தன்மையும் ஒரு குழப்பமான ஒரு தன்மையும் இருந்தது. அது அத்தனையும் நீங்க தெளிவா செழிப்பா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புல. சரி, எந்தெந்த படிப்புக்கு வந்து கடகராசிக்காரர்கள் பண்ணணும்னா, புஷ்ய நட்சத்திரக்காரர்கள் வந்து மேக்சிமம் வந்து இன்ஜினியரிங் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், சனியினுடைய தொழிலாகிய ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆகட்டும், இதிலெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். பிறகு புனர்வசு நட்சத்திரக்காரர்கள் டேட்டா சயின்ஸ் ஆகட்டும், ஏஐ ஆகட்டும், பிறகு அக்கௌண்டன்ஸ் ஆகட்டும், சிஏ ஆகட்டும், சிஏ வந்து படிக்கிறவர்களுக்கு டக்குன்னு செட் ஆகிடும். அதே மாதிரி காவல்துறை, இந்த மாதிரியான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்த மாதிரியா நான் போக போறேன், டிஎன்பிஎஸ்சி போக போறேன் அப்படின்னாக்கா தாராளமாக போங்க, இது நல்ல காலமே. கொஞ்சம் ஹாஸ்டல்ல போய் தங்கணுமா, தாராளமா போய் தங்கலாம். 2ஆம் இடத்துக்கு கேத்தும் லக்னத்துல கேத்தும் இருக்கிறார்கள், ஹாஸ்டல்ல கொஞ்சம் தூரமா போய் பெரிய சிட்டி சென்னைக்கு போய் படிக்கலாம், டெல்லிக்கு போய் படிக்கலாம், அல்லது வந்து வெளியூருக்கு வெளி மாநிலங்களுக்கு போய் படிக்கலாம். வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்கள், வெளிநாடு போய் ஆராய்ச்சி செய்யணும்னு நினைக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு. பிறகு வந்து மிருகசிரா நட்சத்திரக்காரர்கள், அவர்கள் வந்து பவர் ஓரியன்ட், அரசியல்ல நல்ல ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கும். இந்த 9ஆம் இடத்து சனி வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமாகத்தான் இருக்கிறது. ரைட், கடைசி டாபிக் வந்துட்டேன். சொத்துகள் வாங்க வேணாம் அப்படின்னா, இருக்கிற சொத்து இழந்துருவேனான்னு இருந்தது போய் இருக்கிற சொத்துக்கள் வந்து நம்ம வசப்படும். சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீரும். சொத்துக்களை வந்து வித்துத்தான் நான் வாழணுங்கிறதெல்லாம் போய் இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு வந்துருவோம் ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர்ல சனியினுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகமும் அதே போன்று நிலம் வாங்கக்கூடிய யோகமும் அமைகிறது. பிறகு வந்து பேங்க் பேலன்ஸ்ல வந்து கொஞ்சம் வந்து நம்ம டெபாசிட் பண்ணி ஓரளவுக்கு வந்து அந்த எதிர்காலத்துக்கு உண்டான விஷயங்களை பிளான் பண்ண முடியும். சனியினுடைய ரேவதி நட்சத்திரத்துக்கு போகும் பொழுது எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஒரு சொத்து, உங்களுடைய முன்னோர்கள் சொத்தோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சொத்தோ வந்து அமைந்து இருக்கிற பிரச்சனைலாம் டப்புடு தீரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போ ரேவதி நட்சத்திரத்துக்கு போகும்போது இப்போ 2027 மேக்கு பிறகு
அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னாக்கா ஆரம்பத்திலிருந்தே நல்ல ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது, கவலைப்படாதீர்கள். இதுல வந்து டிராபேக் அப்படின்னு ஏதாவது இருக்கா இந்த கடகராசிக்கு? எதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, பணம் நம்ம வந்து அது செலவழிப்பதாகட்டும், அது வந்து வரவுகளை நம்ம கணக்கு வைக்கிறதாகட்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேக்சிமம் வந்து ராகு வந்து 8ஆம் இடத்துக்கு போகும்போது குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. ஷேர் மார்க்கெட்டு, ஷேர் புரோக்கர்ஸ் இவங்களை வந்து கொஞ்சம் வந்து அனுபவம் வாய்ந்தவர்களுடைய ஆலோசனையோட பண்ணலாம், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ராகு வந்து அதாவது 2025 மேல இருந்து 2026 முழுவதுமே இரவு நேரங்களில் நம்ம வந்து டிராவலை வந்து முற்றிலும் ஒழிப்பது, குறைப்பது நல்லது. இரவு நேரங்கள், அதாவது இரவு வந்து ஒரு 9 மணி ஆயிடுச்சா அதுக்கப்புறம் டிராவல் வேண்டாம். அடுத்தது 5 மணிக்கு மேல. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு குருவனுடைய பார்வையில் இருந்தாலும் குரு வந்து 6ஆம் இடத்து அதிபதி. அப்படிங்கும் போது இரவு நேரங்களில் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்துல மேம்பாடு. ஆக மொத்தத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது வரப்பிரசாதமாக அமைந்து அடுத்த 3 ஆண்டுகளில் நீங்கள் அதற்கு அடுத்து வருகின்ற 6 ஆண்டுகளுக்கு உண்டான அஸ்திவாரத்தையும், அதே போன்று அந்த 6 ஆண்டுகளில் இந்த வருகின்ற 9 ஆண்டுகள்ல வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சனி நன்மையவே செய்து கொண்டிருப்பார், குருவும் நன்மையவே செய்து கொண்டிருப்பார். ஏன்னா குரு வந்து பாசிட்டிவாக வந்துடுறாரு இந்த பக்கம். அதாவது 4, 5, 6 எல்லாம் வந்து என்ன 1, 2, 3, 4, அதாவது அது வந்து இந்த பக்கம். அது வந்து நான் எப்படி சொல்லி வைக்கிறதுன்னு புரியல, அது ஒரு டெக்னிக்கல். அது அதாவது ஜாதகத்துல இருந்து 4, 5, 6 அப்படிங்கிறது இவருக்கு வந்து ஏறுமுகம், குருவுக்கு கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து இறங்குமுகம், குரு ஏறுமுகம். அதே போன்று ராகு கேத்துக்கள் இறங்குமுகம், அது அவர்களுக்கு ஏறுமுகம் இல்லையா? இதெல்லாம் வந்து புரிய வைக்கணும், அதுக்கு டைம் ஆயிடும். அதனால வருகின்ற இந்த சனி பயிற்சியிலிருந்து 9 ஆண்டு திட்டங்களை மேற்கொள்ளுங்கள். இந்த 3 ஆண்டுகள் தவிர பிறகு வரக்கூடிய 6 ஆண்டுகள் வந்து எல்லா விதத்திலையும் வளர்ச்சி உண்டு. அதை நம்ம பார்க்க இருக்கின்றோம், பார்ப்போம். பூரண ஆசீர்வாதங்கள். அனைத்து கடக ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.